ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் லுக் இருக்கும். அந்த ஸ்கின் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டே ஃப்ரெஷ் பிளாக் அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ நான் எப்படி பேசிக்காக சண்டே ஃப்ரெஷ்அப் ஆவேன் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ நேற்றே நான் தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சுட்டேன். ஸோ சாட்டர்டே அப்படின்றதுனால சாட்டர்டே நல்லா தலையில் எண்ணெய் வச்சுட்டு ஸோ சண்டே எப்போவுமே போஸ்ட் லஞ்ச் தான் குளிப்பேன். ஸோ இன்னைக்கு என்னோட பேஜில் பிரியாணி போட்டாங்க. ஸோ பிரியாணி நல்லா சாப்பிட்டாச்சு. நல்லா தான் சாப்பிடல, கம்மியாக கொடுத்தாங்க. ஸோ ஏதோ லைட்டாக சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா போய் நான் ஃப்ரெஷ் ஆக போகிறேன். ஸோ ஜஸ்ட் அது vlog மாதிரி காமிக்கிறேன். ஸோ என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மை நேம் இஸ் கௌஷல்யா. ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ வில் கெட் நோட்டிஃபைட் ஃபார் மை அப்கமிங் வீடியோஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளிச்சுட்டு வர போகிறேன். ஸோ வேக்சிங் பவுடர் அண்ட் திஸ் ரேசர் அண்ட் இந்த டவல் இது எல்லாமே பாத்ரூம்லேயே இருக்குது. ஸோ நான் இப்போ போயிட்டு குளிச்சுட்டு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குளிச்சுட்டு வந்துட்டேன். என்னோட ஹேருக்கு ஷியா பட்டர்லேருந்து ஒரு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னோட ஹேரை எப்படி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்க வாட்டரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்னைக்கு அகாரோலேருந்து இந்த ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறேன். காலிங் பில் அடிச்சுட்டே இருக்காங்க. எப்போவுமே ஹீட் வச்சு நீங்கள் பண்ணாதீங்க, ஹீட் இல்லாமல் பண்ணுங்கள். ஸோ இதில் ஒரு கூலிங் ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு அதாவது ஹீட்டே இல்லாமல் உங்களுக்கு ஏர் வரும். ஸோ ஆனால் ஃபுல் ஸ்பீடில் வச்சு நான் வந்து எப்பவுமே பண்ணுவேன், பட் ஹீட்டை வைக்க மாட்டேன். ஸோ ஹேர் எனக்கு ஒரு 25% ட்ரையாக இருக்கும்போது நான் இந்த சிரம் அப்ளை பண்ணிக்கிறேன். அவனோட சிரம், ஹேர் சிரம். ஸோ உங்களோட ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நான் வந்து ஹேருக்கு ஸ்மூத்னிங் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி 1 year ஆக போகுது. ஸோ அதனால எனக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் ஹேர் வந்து வளர ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ அது கொஞ்சம் ஆடாக தெரியுது. பட் எனிவே இப்போ நான் வந்து ரூட் டச்சப் பண்ணுற ஐடியாவில் இல்லை. அப்படி பண்ணேன் அப்படின்னா நான் சொல்கிறேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேர் இந்த மாதிரி ஃபால் ஆகுது. ஸோ நல்லா ஹேர் சிரம த்ரூ அவுட் எல்லா ஹேருக்கும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஸ்கின் கேரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ஹேர் ட்ரை பண்ணுறேன். ஸ்மால் ஸ்கின் கேர் ரொட்டீன் மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்கின்னுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு பாண்ட்ஸ்ல இருந்து லைட் மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியுதா என்னோட நேச்சுரல் ஹேர் வளர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு மாதிரி இருக்குது. எனிவே வில் சி நான் நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இதை லிப்பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ லிப்பையும் மாய்ஸ்சரைசர் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சன்ஸ்க்ரீன். கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில். அண்ட் சண்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெயில் கட் பண்ணுறவருக்கு இதெல்லாம் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இது தேவையில்லை, எனக்கு கடிச்சு நான் சாப்பிட்ருவேன். ரொம்ப தப்பான ஒரு பழக்கம். பட் எனிவே எனக்கு பார்த்தீங்கன்னா நெயிலே இருக்காது. பட் ரொம்ப இன்டென்ஷனலாக இருந்தேன் அப்படின்னா லைக் நான் கடிக்கவே கூடாது, நகத்தை கடிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஷியஸாக இருந்தேன் அப்படின்னா கடிக்க மாட்டேன். பட் எனிவே வில் சி.
நேச்சுரல் லைட்டில் எடுத்துகிட்டு இருக்கேன். பட் விண்டோ க்ளோஸ் பண்ணியிருக்கேன் பிகாஸ் சவுண்டாக கேட்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட ஸ்கின் கேர் அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் அண்ட் ஒரு லிப் பாம் அப்ளை பண்ணேன். ஸோ தட்ஸ் இட். என்னோட ஹேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் சிரம் அப்ளை பண்ணேன். ஸோ இப்போ ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரம் அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ நான் மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிறேன். இப்போ ஹேரை ஓவரோட நல்லாவே ட்ரை பண்ணிட்டேன். ஒரு 90% ட்ரை பண்ணிட்டேன். ஸோ இப்போ மறுபடியும் நான் கொஞ்சம் ஹேர் சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் நான் எதனா வெளியே போனேன் அப்படின்னா லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு கிளம்புவேன். ஸோ இன்னைக்கு வெளியே எந்த பிளானும் இல்லை. இன்னைக்கு எனக்கு இண்டோரில் தான் ஒர்க்கு. என்னோட இன்னொரு சேனலில் கண்டென்ட் ஷூட் பண்ணணும், என்னோட எஜுகேஷனல் சேனலில். அதுக்கப்புறம் அண்ட் எக்ஸல் அண்ட் லிங்க்டின் கிளாஸ் ஒரு 1-on-1 கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதுவும் எனக்கு ஒரு பேட்ச் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு என்னோட பிளானு. அவ்வளோதான் இன்னைக்கு என்னோட பிளானு. ஸோ இந்த வீடியோ நான் எப்போ அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியல பிகாஸ் ரியலி ஐ டோன்ட் ஹாவ் எனஃப் டைம். ஸோ பட் மோஸ்ட்லி இந்த வீடியோ நான் சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் சண்டே வந்து ரெடி ஆவேன். பெருசாக எந்த மாதிரியும் இல்லை, ஜஸ்ட் வேக்சிங் பண்ணுவேன். தென் தலைக்கு ஷாம்பூ கண்டிஷனர்லாம் போட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிப்பேன். தென் இந்த மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிப்பேன். ஸோ அது போக அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் மாஸ்க் போடுவேன். பட் ஃபேஸ் மாஸ்க் வந்து நான் ஆல்ரெடி நேற்றே போட்டுட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் காமிக்கல. பட் எனிவே ஃபேஸ் மாஸ்க்லாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபேஸ் மாஸ்க்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்கின்னை ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கு. தென் ஃப்ரூட் ஜூஸ் வந்து குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போலாம் நான் வந்து ஃப்ரூட் ஜூஸே எடுக்கிறது இல்லை, கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஃப்ரூட் ஜூஸ்க்கு பதிலாக நான் வந்து ஃப்ரூட்ஸாக எடுத்துப்பேன். கட் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி எடுத்துப்பேன். பட் எனிவே இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜஸ்ட் இந்த மாதிரி என்னோட ரொட்டீன் மாதிரி காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ இந்த வீடியோவில் யூஸ் பண்ண ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வேற என்ன கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்றதையும் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. so that you will get notified for upcoming videos. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். till then bye bye, take care. ஸோ என்னோட ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ஸோ இப்போ என்னோட நெக்ஸ்ட் சேனல் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போறேன். அப்புறமேட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். ஸோ இப்போ ஜஸ்ட் அப்படியே போட்டிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட அவுட்ஃபிட் அண்ட் ஆஃப்டர் ஸ்கின் கேர் ரொட்டீனோட ஸ்கின் இப்படி தான் பார்க்குறதுக்கு ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ ஸ்கின் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குல்ல. ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் என்னோட நெக்ஸ்ட் சேனலுக்கு நான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இட்ஸ் ரிலேட்டட் டு எக்ஸல், என்னோட இன்னொரு சேனல். ஸோ அந்த சேனலுக்கு வந்து நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு காமிக்கிறேன்.